ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் நம்ம வரோம். ஓகே, நம்ம வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து குரு பூர்ணிமா, குரு பற்றி பேசுறது வந்து பார்த்திங்கன்னா, குரு எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியாக இருந்தாலும், எந்த ஆன்மீக இயக்கமாக இருந்தாலும், குரு என்பவர், குரு தத்துவம் என்பது அது ஒன்று தான். உண்மையிலேமா குரு என்பது ஒன்று தான். ஓகே, அப்போ யாராக இருந்தாலும் குரு பற்றி வந்து சேமான்னு வச்சுனா சரி. குரு தத்துவத்தை பேசுறதுக்கு முன்னாடி குருன்னா யார் பேச முன்னுக்கு? குரு பூர்ணிமா அப்படின்னா என்னது? குருன்னா என்னது? பூர்ணிமா என்னது? குரு குரு என்பவர், குருன்னா என்ன என்ன அர்த்தம்? யாரும் சொல்லுவாங்க, ஜாலியாக பேசலாம். உங்கள் ஐடியா நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இருளை அகற்று. வெரி குட். அம்மா கை தட்டு கொடுங்க. வேற சொல்லுங்கம்மா. நீங்கள் என்ன பண்ண வருவார்? ஓகே, நீங்கம்மா, நீங்கள் பின்னால் உட்காந்துருக்கீங்களா? அவங்க நீங்கள் தான் சோப்புக்கா சார். குருன்னா என்னது? வழிகாட்டி. ஓகே, சரி. பூர்ணிமா அப்படின்னா என்னது? கம்ப்ளீட் ஆனதா? பூர்ணம். ஓகே, பூர்ணிமான என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட்டு பௌர்ணமி. குரு 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 பூர்ணிமா என்னதுன்னா, வியாசதேவர் அந்த அன்னைக்கு தோன்றிய தினம். ஓகேவா? அது வியாச பூர்ணிமாவும் சொல்லலாம், குரு பூர்ணிமா சொல்லலாம். பூர்ணிமானா வந்து பௌர்ணமி. பௌர்ணமி தான் நம்ம பூர்ணிமா சொல்கிறோம். ஏன்னா பௌர்ணமி கம்ப்ளீட்டாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே போல தான் அந்த கம்ப்ளீட்டான அந்த திதி அன்னைக்கு வியாசதேவர் பிறந்தார். ஓகேவா? அதனால தான் நீங்கள் பாருங்க, வியாசதேவரோட படம் வச்சுருக்கீங்க. ஏன் வியாசதேவர் படம் வச்சுருக்கோம்? இப்போ எந்த குருவா, இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா இருந்தாலும் வியாசதேவர் படம் வைப்போம். இப்போ இன்றைக்கி டிவைன் லவ்வாக இருந்தாலும் வியாசதேவர் படம் வைப்போம். வேறு எந்த சொசைட்டி இருந்தால் வியாசதேவர் படம். ஏன் வியாசதேவர் எல்லாரும் கொண்டாடுறோம்? என்ன காரணத்துக்காக? ஐயா சொல்லுங்கள். யார் ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ சொல்லுங்கள், யாரும் சொல்லலாம். ஓகே, பூர்ணிமா டைமில், பௌர்ணமி டைமில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம வியாசதேவர் மட்டும் கொண்டாடுறோம்? சொல்லுங்க ப்ரோ. எல்லாத்துக்கும் ஆதி குரு வியாசதேவர். ஓகேவா? வியாசதேவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாஸ்திரத்தில் தான் எல்லாரும் படிக்கிறோம். ஓகேவா? அவர் நீ பார்த்தீங்கன்னா வேதம் வந்து எத்தனை இருக்கு? தனமதி சொல்லுங்க. 4 இருக்கு. 4 வேதம் இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? 4 வேதம் வந்து பாருங்க, யஜுர், சாம, அதர்வன, அப்புறம் ரிக் வேதம். இந்த 4 வேதம் இருக்கு. இந்த 4 வேதத்தை வந்து உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா வியாசதேவர், வியாசதேவருடைய சிஷ்யர்கள் ஜெய்மணி, அப்புறம் வந்து அஷ்டவக்ரர், அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க முக்கியமான சீடர்கள் சேர்ந்து தான் வியாசதேவர் சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வேதங்களை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? வேதங்களுக்கு அப்புறம் வந்து எது உருவாகுது? ஏன்னா வேதங்களில் வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கும் பெரிய பெரிய கதைகளுக்கும் நிறைய சொல்லியிருப்பாங்க. வேதங்களில் வந்து கடவுளை வந்து டைரெக்டாக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. கடவுள் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. வேதங்களில் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பித்ருக்களை வழிபடுறதும் சொல்லியிருப்பாங்க, ஒளியை வழிபடுறது கூட சொல்லியிருப்பாங்க, கடவுள் ஒளி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, கடவுள் தூணில் இருக்கிறார், துரும்பில் இருக்கிறார், அந்த கான்செப்ட் இருக்கும். கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு இருக்கும், ஆரூபமும் இருக்கும், கடவுளுக்கு உருவம் இருக்குன்னு இருக்கும். எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாரு வேதங்களில். அப்போ அந்த வேதங்களை பெருசாக இருக்கிறது புரியுது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, வேத அந்தம் அடுத்த விஷயம் எழுதுறாங்க. வேத அந்தம்னா வந்து என்னது? வேதங்கள் உள்ள விஷயத்த சுருக்கமாக, பெரிய பெரிய ஸ்லோகம் இல்லை, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகமாக எடுத்து, அந்தம்னா வந்து என்னது? சாரம். அந்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸு. அதில் என்ன சொல்ல வராங்க சிம்பிளாக சொல்கிறது. ஓகேவா? இப்போ 10 வார்த்தை சொல்லி நீங்கள் இப்போ 1 மணி நேரம் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறது தான் வேதாந்தம். சுருக்கமாக அந்தம்னா அதோட கன்க்ளூஷன், முடிவு என்னதுன்னு. அப்போ வேதாந்தம் எழுதுறாரு. வேதாந்தம் எழுதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உபநிஷம் எழுதுறாரு. உபநிஷம் எத்தனை இருக்கு? 108 உபநிஷங்களுக்கு. ஓகேவா? அந்த 108 உபநிஷங்கள்லாம் எழுதி முடிக்கிறார். ஓகேவா? எல்லாருக்கும் சமமாக, நீங்கள் யாருக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் சரிக்கு சமமாக உபநிஷம் எழுதுறாரு. அது வந்து சைவர்களும் படிக்கலாம்,
வைஷ்ணவர்களும் பாய்க்கலாம், விஷ்ணு கிருஷ்ணரை பெருமாளை வழிபடுறவங்க பாய்க்கலாம், சிவபெருமான் வழிபடுறவங்க பாய்க்கலாம். அடுத்து வந்து இதெல்லாம் எழுதுற பிறகு அடுத்து என்ன எழுதுறாரு? மகாபாரதம் எழுதுறாரு. ஓகேவா? மகாபாரதம் என்ன என்ன எழுதுறாரு? ஃபுல்லாக கதை வடிவத்தை கொண்டு வராரு. அதில் வந்து என்ன பண்ணுறாரு? முக்தி பற்றி பேசுகிறாரு. முக்தி 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 பற்றி பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கொடுத்தது வியாசதேவர். ஓகேவா? மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா அவர் புராணங்கள் எழுதுறாரு. புராணம்னா வந்து என்ன அர்த்தம்? புராணம் என்ன வந்து? ராமாயணம் வந்து வியாசதேவர் எழுதுறாரு. ராமாயணம் மட்டும்தான் வால்மீகி எழுதுறாரு. அதை தவிர்த்து எல்லாத்தையும் வியாசதேவர் தான் எழுதுறாரு. புராணம்னா என்ன அர்த்தம்? ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்கம்மா. கதைகள். நீங்க புராணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றீங்க. என்ன கேட்குறேன்னா புராணம்னா என்ன அர்த்தம்? புராணம்னா என்னதுன்னா, புராணம் என்ன அர்த்தம்னா பழசுன்னு அர்த்தம். பழசு. ஆனா அந்த பழைய விஷயங்களை திருப்பி திருப்பியும் கேட்க கேட்க அது வந்து நம்மளுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுக்கு புதுசு புதுசாக நம்மளுக்கு இருக்கும். அதான் புராணம். பழசு ஆனால் புதுசு புதுசாக நீங்கள் இப்போ படித்தாலும் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? இதிகாசம்னு என்ன அர்த்தம்? இதிகாசம் எத்தனை இருக்கு? இதிகாசம் 2 இருக்கு, ராமாயணம் மகாபாரதம். இந்த இதிகாசத்துக்கும் புராணத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இதிகாசம் என்பது ராமாயணம் என் மகாபாரத அந்த காலகட்டத்தில் உட்காந்து அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த காலகட்டத்தில் அதை பார்த்து அப்போவே எழுதுதான் இதிகாசம். புராணம் என்னதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, பல வருஷங்கள் ஆச்சு, அதை திருப்பியும் கொலெக்ட் பண்ணி அதை எழுதுறது தான் புராணம். அதை பழசாக இருந்தாலும் புதுசு புதுசாக விஷயம் கொடுக்கும். இதிகாசம் வந்து அப்போவே அவங்க கண்ணால் பார்த்து எழுதுறது. இப்போ மகாபாரதம் யார் எழுதுனா? வியாசதேவர் எழுதினாரு. வியாசதேவர் என்ன பண்ணாரு? அவர் அப்பவே பார்க்குறாரு. அந்த வியாசதேவர் அந்த மகாபாரத காலகட்டத்தில் இருந்தார். வியாசதேவருக்கு பிறந்தவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் வந்து அந்த அந்த கதை பிறகு போவோம். வியாசதேவருக்கு மூலியமாக தான் இந்த பஞ்ச பாண்டவர்கள வம்சமே வருது. புரியுதா? அப்போ ராமாயணம் வந்து பாருங்க, ராமாயணம் வால்மீகி. வால்மீகி வந்து யாரு? என்ன வருது? வால்மீகி என்ன வருது? ஒரு திருடனா இருந்தார். ஓகே, கொலைக்காரனா இருந்தார். காட்டில் இருப்பவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிறாரு? ரத்னாகர் அவர் பேர். அவர் என்ன பண்ணுறாருன்னா வெறும் காட்டில் கொலை பண்ணிட்டு இருக்காரு. நாரதருடைய சங்கம் கிடைச்ச பிறகு வால்மீகியாக மாறுறாரு. வால்மீகினா என்ன அர்த்தம்? வால்மீகினா என்ன அர்த்தம்? அவங்க மாதிரி நந்தினி மாதிரி அவங்க பக்கத்தில் அவங்க பேர் என்னது? வினோதினி. சொல்லுங்க வினோதினி, வால்மீகி என்ன அர்த்தம்? அவர் அவர் திருடனாக இருப்பார். நாரதரோட சங்கம் கிடைச்ச பிறகு நாரதர் என்ன சொல்லுவார்? நாம சொல்லப்பான்னு. அவரை ராமா சொல்ல முடியாது. அப்போ கொலை பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னா மாறா. அப்போ மாறா 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 ராமராமா, அப்போ ராமராமா சொல்லுவார். அப்போ அதுலேயே உட்காந்து என்ன பண்ணுவார்? அவர் நாரத கண்ணு கிடைச்ச பிறகு தியானம் பண்ணுவார். தியானம் பண்ண பல வருஷமாக தியானம் பண்ணும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்ண ரொம்ப நாள் ஆக அவருக்கு எறும்பு புத்து கட்டிடும். அப்போ அந்த இருக்குல்ல, அந்த எறும்பு ஃபுல்லாக புத்து கட்டின பிறகு அந்த புத்துலேருந்து திருப்பி வருவார். புது மனுஷனாக வருவார். ரத்னகராக இருந்தவர் வால்மீகி வருவார். வால்மீகினா எறும்பு புத்து, அதுக்கு பேர் தான் வால்மீகி. அதுலேருந்து திருப்பி புதுசாக மனுஷனாக வந்தார் சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ராமாயணத்தை அந்த காலகட்டத்தில் இருந்து ராமரை வரதை பார்த்து, தசரதனை பார்த்து, அப்போ ராமனோட பசங்க லவ குசன் அவங்களுக்கு இவர் தான் குருவாக இருப்பார் வால்மீகி. அப்போ அந்த டைமில் எழுதுனால ராமாயணம் இதிகாசம். புராணம்னா முடிஞ்சு போனதை திருப்பி எழுதுறது. ராமாயணம் என்னது? அப்போ உள்ளதே எழுதுறது. ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு யாரு வேணும்? குரு. வியாசதேவர் வேணும். வியாசதேவர் இல்லைன்னா நம்ம ஒன்றே பண்ண முடியாது. நீங்கள் மந்திரம் கிடையாது, உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஆனால் இவ்வளோ எழுதி வேதம், வேதாந்தம், உபனிஷம், மகாபாரதம், புராணம். புராணம் எத்தனை இருக்கு? எத்தனை புராணம் இருக்கு? சொல்லுங்க, ட்ரை பண்ணுறீங்களா? புராணம் இருக்கு 18 புராணம். அதில் 17 புராணம் எழுதிட்டாரு. விஷ்ணு புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், அப்புறம் கூர்ம புராணம், நரசிங்க புராணம், கருட புராணம், பல புராணம் எழுதிட்டாரு. ஆனால் இவ்வளோ எழுதியும் வியாசதேவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு அதிருப்தி, எதுமோ ஒன்று சொல்லாம விட்டுட்டோமே, எல்லாத்தையும் சொல்லிட்டோம், எல்லாத்தையும் பேசியாச்சு, பூத வழிபாடுபடி பேசிட்டாரு, எல்லாத்தையும் பேசிட்டாரு.
இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் இந்து தர்மத்தில் ஒரு சில மிஸ்டேக் இருக்குது கண்டுபிடிக்கணும்னா அவங்க சில ஸ்லோகத்தை கோட்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சது வியாசதேவர் தான். அவர் நல்லதும் பண்ணியிருக்கிறாரு, அதுக்குள்ளே சில கொஞ்சம் என்ன சொல்கிறது சரியாக ஃபாலோ பண்ணால் அந்த ஸ்லோகமே உங்களுக்கு எதிராயிரும். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், நான் எக்ஸாம்பிள், என்னோட கம்பெனியில் வந்து ஒரு இஸ்லாம் இருந்தார், ஒரு மலாய்க்காரர் இருந்தார். அவர் வந்து நம்மளோட மதத்தில் வந்து என்னென்ன மிஸ்டேக், இந்து தர்மத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவர் வேலையே. அவர் என்ன பண்ணாருன்னா, வேதம் இருக்குல்ல, வேதத்தில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அதை வந்து என்கிட்ட சொல்லி படித்து காட்டினார். இதில் இப்படி போட்டிருக்கு, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸ்லோகத்தை படித்து காட்டி கேட்டார். என்ன ஸ்லோகம்னா, வேதத்தில் போட்டிருக்கு வியாசதேவர். அதான் நீங்கள் வியாசதேவரை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவர் கடைசி என்ன பண்ணார், 18வது புராணமாக ஸ்ரீமத் பாகவத புராணத்தை எழுதினார். அவர் பாகவத புராணத்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவத புராணம் கடைசி. அதில் தான் என்ன பண்ணார், அவர் சில இடத்துல எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி கடைசியாக வந்து பாகவத புராணம் எழுதினார். வியாசதேவர் கருணை இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடச்சிக்காது. அப்போ அதில் என்ன போட்டிருக்குன்னா, அந்த உதாரணம் நம்ம சொன்னது என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பப்பி இருக்கு, நாய் இருக்க, நாயோடைய சில வீட்டில் வளர்ப்போம் நம்ம, கரெக்டாக இல்லையா? நாயோட எச்சில் சில மாதிரி வந்து அது நாய் வந்து நக்கும் இது பண்ணும். நாயோட எச்சில் பட்டால் அது வந்து என்னதுன்னா, அது வந்து படக்கூடாது அந்தமாரி. அப்போ அந்தமாரி வீட்டில் அந்தமாரி பட்டுச்சுன்னா அந்தமாரி நம்ம வந்து வழிபாடெல்லாம் பண்ணுறது செய்யக்கூடாது. நாயோட எச்சில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசுத்தமானது, அது வந்து சரியில்லை அப்படி போட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தில் போட்டிருக்கு, அந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. அப்போ நீங்களே ஏன் நாய் வளர்க்குறீங்க? அப்போ அவங்க சாதகமாக உங்களது எடுத்து ஆர்கியூ பண்ணுவாங்க. நிறைய இருக்குது, நிறைய நான் சொன்னது ஒன்று சொல்லாத ஒன்று நிறைய இருக்குது. அப்போ நம்ம வேதங்களில் வந்து வியாசதேவர் முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குருவோடைய கருணை ரொம்ப முக்கியம். இந்த குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து குருனா என்ன பொத்து பூதம் பேசி போதில்ல, வியாசதேவரை பற்றி பேசுகிறது தான் குரு பூர்ணிமா. வியாசதேவர் நம்மளுக்கு என்னென்ன நல்லது செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு, வியாசர் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு. நம்ம இப்போ உட்காந்து நம்ம ஒவ்வொரு சொசைட்டிலையும் இருக்கிறோம், நம்ம இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் கற்றுக்குறோம். இது எல்லாத்துக்குமே வியாசதேவர் தான் காரணம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசியாக வந்து பாகவத புராணம் எழுதுறாரு. ஏன்னா நாரத முனிவர் வந்து பார்த்தாரு, வியாசதேவர் வந்து என்ன பண்ணாரு, சரஸ்வதி நதிக்கரையில் உட்காந்துட்டு குழப்பமாக உட்காந்துருக்காரு. நான் எல்லாமே எழுதிட்டேன், ஏன் எனக்கு ஒன்றும் குழப்பமாக இருக்குன்னு, ஏன் மன சங்கடம் இருக்குன்னு. அவர் வியாசதேவர்கிட்ட வந்து நாரதர் வந்து அவர் குரு. நாரதர் என்ன பண்ணுறாரு, வந்து வியாசா நீ எல்லாத்தையும் எழுதிட்ட, ஆனால் கடவுள் யார், பகவான் யார் என்ன இதை பற்றி நீ பேசவே இல்லை நீ. அப்போ என்ன பண்ண, கடைசியாக என்ன பண்ணுறாரு, நீ பகவான் பக்தர்களை பற்றி மட்டும் நீ பேசு. அதுதான் கடைசி கன்க்ளூஷன். அதான் பாகவத புராணம் வந்து பாருங்கள், பகவான் பற்றி பேசியிருப்பாங்க, கிருஷ்ணர் பற்றி பேசியிருப்பாங்க, விஷ்ணு பற்றி பேசியிருப்பாங்க, விஷ்ணு பக்தரை பற்றி பேசியிருப்பாங்க, சிவபெருமான் பற்றி உள்ளுக்குள்ள பேசியிருப்பாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அடக்கியிருப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாசதேவர் நம்மளுக்கு செய்த மிகப்பெரிய காரணமற்ற கருணை வந்து என்னதுன்னா, எல்லா சாஸ்திரத்தையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாகவத புராணத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. வர சொல்லுது தம்பி, உள்ள வாங்க மத. எல்லாரும் உட்காருங்க மத. ஹரே கிருஷ்ணா. இங்கே உட்காருங்க. இங்கே உட்காருங்க. இங்கே உட்காரு தம்பி, இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க, இன்னும் உட்காருங்க. இங்கே வாங்க. கம் சீட்டியா, இங்கே உட்காருங்க, சரி உட்காருங்க. யூ கம் ஏன் இங்கே வாங்க, அங்கே உட்காருங்க. ஓகே தானே? உட்காருங்க, பார்த்து கலந்து. ஓகே. அப்போ இன்னைக்கு குரு பூர்ணிமானா வந்து பார்த்தீங்கன்னா குரு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வியாசதேவ தான் முதல் தெரிஞ்சுக்கணும். பூர்ணிமானா வந்து என்னது, பௌர்ணமி. பூர்ணிமானா வந்து ஏதோ ஒரு பொம்பளால் பேர் வச்சுருக்காங்க போல, ஏதோ பூர்ணிமா இருக்கு போல, அது இல்லை. பூர்ணிமானா வந்து என்னது, பௌர்ணமி. ஓகேவா? வடநாட்டில் பௌர்ணமிக்கு பூர்ணிமா சொல்லுவாங்க. மலாயில் பௌர்ணமிக்கு என்ன சொல்லுவாங்க, மலாயில் பூர்ணமா அப்படி தான். அந்த மீ இப்படி தான் போவோம். தமிழில் பௌர்ணமி. ஓகேவா? அதனால் வந்து குரு பற்றி தெரிஞ்சுக்கணும், குரு தத்துவம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ வியாசதேவர் பற்றி சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் குரு தத்துவம்னா வந்து என்னென்னா, குரு என்பவர் வந்து யாருன்னா, முதல் அம்மா சொன்ன மாதிரி என்னது, நம்மளை வந்து அறியாமையிலேருந்து வெளியாக்குபவர் தான் குரு. அப்போ எது அறியாமை, எது அறியாமை? பௌதிகம். வேற
நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? ஆமாப்பா, வெரி குட். கொஞ்சம் கேளுங்க, அப்புறம் கதை இருக்குது, ஓகேவா? சரி, நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க? எது எது வந்து அறியாமை? எது அறியாமைனா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கோம்ல, இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து கல்யாணம் ஃபேமிலிலாம் வந்த பிறகு ஒரு நாள் வந்து இறப்பு வரும். வருமா இல்லையா ஐயா? கண்டிப்பாக இறப்பு வரும். அந்த இறப்பு வந்து இறந்து போகும்போது ஏன் செத்து போகிறோம்? எதுக்காக வாழ்ந்தோம்? ஒன்றுமே தெரியாமல் இறந்து போகிறோம்ல, அதுதான் அறியாமை. ஏன் செத்து போகிறோம்? எதுக்காக தூக்க மாட்டிக்கிறோம்? எதுக்காக விஷம் குடிக்கிறோம்? எதுக்காக கொலை பண்ணுறோம்? இப்போ ஸ்கூலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு கேஸ் வந்துச்சு, பார்த்தீங்களா? தெரியுமா? கொலை பண்ணிட்டாங்க ஒரு பையன், கத்தி எடுத்து குத்திட்டான். கரெக்டா? காதல் பிரச்சனை சொல்லி ஒரு பொண்ணை 45-50 வாட்டியோ கத்தியில், ஓகேவா? அந்த பிள்ளை வந்து 5 குத்திலே செத்து போயிருக்கும், சின்ன பிள்ளை. அவன் அது மீறி இன்னொரு 60 குத்து குத்துனான். அப்போ இந்த மைண்ட், இந்த மென்டாலிட்டிலாம் எப்படி போகுது? எதுக்காக வாழ்கிறோம்? என்ன பண்ணுறோம்? சும்மா மனசு தாங்க காரணம். அந்த டைலாக் மட்டும் ஃபேமஸாக இருக்கும். பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிவிட்டு, பண்ணுற அட்டுலாம் பண்ணிவிட்டு, மனசு தான் காரணம். எப்படி சுத்தமாக இருக்கும்? மனசு திடீர்னு சுத்தமாயிருமா? நேற்று வரைக்கும் கெட்டது பண்ணிவிட்டு திடீர்னு எனக்கு மனசு சுத்தமாயிருங்க. மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் வேப்பில் போட்டு 2 கலக்கிட்டு குடிச்சிட்டா மனசு சுத்தமாயிரும். கரெக்டா? உடனே மனசு சுத்தமாயிருமா? ஆகாது. அவள் மனசு சுத்தமான என்னென்னா குருவோடைய பேச்சை கேட்கணும். அதுக்காக தான் குருமார்கள்லாம் நிறைய இந்த பூமியில் வந்து போயிருக்கிறாங்க. குரு என்ன சொல்கிறாரு? குரு சொல்கிறது கேட்குறோமா? கேட்குறோமா? குரு என்ன சொன்னாருன்னா, நம்ம ஒன்று செய்கிறோம். இதை செய்யாதனா அதுதான் போய் செய்கிறோம். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, குரு என்ன சொல்கிறது நம்ம கேட்கறதில்ல. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச மாரி யார் பேசுகிறாங்களோ அவங்க தான் குரு. எனக்கு பிடிக்காது நீ பேசுறேன்னா நீ குரு இல்லை. அதுதான் நம்மளோட மென்டாலிட்டி. இப்போ ஒரு குரு சொல்கிறாரு, இப்போ நீங்கள் யாரை வந்து குருவாக நினைக்கிறீங்களோ அவரு சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணா சொல்கிறாரு. கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு மைண்ட் எப்படி ஆச்சு? நான் சொல்கிறத நான் என்ன நினைக்கிறேனோ அது சொல்லு, அப்போ தான் அவர் குரு. அப்போ அதுக்கு பேர் உண்மையாக நம்ம குரு ஏற்றுக்கிட்டுமா? கிடையாது. அதாவது குரு என்ன நம்மளுக்கு வச்ச வேலைக்காரரா? கிடையாது. குரு என்பவர் அவர் என்ன சொல்கிறாரோ. குரு என்பவர் வந்து யார்? கடவுளுடைய பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ். அவர் வந்து சாட்சாத் பகவானுடைய பிரதிநிதி, ஓகேவா? பாகவத் என்ன சொல்கிறாருன்னா, ஆச்சாரியம் வினாஜியம். அதான் என்னன்னா, எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ, கடவுளுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் குரு கொடுக்குறோம். இப்போ குருக்கு ஆர்த்தி சேருவேன், ஆர்த்தி பண்ணுறோமா இல்லையா? குருக்கு ஆர்த்தி பண்ணுறோமா இல்லையா? அது ஏன் ஆர்த்தி பண்ணுறோம் குருக்கு? குரு வந்து இறைவன், அதாவது குருவும் இறைவன் வந்து நம்ம குருவை இறைவனை பார்க்குறோம். ஆனால் அவர் குரு என்றைக்குமே வந்து நான் கடவுள் சொல்ல மாட்டார், நான் கடவுளுடைய பிரதிநிதியாக சொல்லுவார். ஆனால் நம்மளுக்கே அவர் ஆர்த்தி போடுறோம். ஏன்னா அவர் கடவுளோட பிரதிநிதி, அவர் வந்து பகவானை பார்த்துருக்காரு, கடவுளை பார்த்துருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரிந்தவர். அதனால நம்மளுக்கு வந்து குரு, நம்ம பகவானை கடவுளை மட்டும் பார்க்க முடியுமா? நம்ம கடவுளை பார்க்க முடியுமா? நம்ம கடவுளை பார்க்க முடியுமா? கேட்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். அதான் இல்லையா? உங்கள் பேர் என்னது? பத்மீஷ். உங்கள் பேர் கம்மியில்லை ரொம்ப கழுத்து கலசமாக எப்படி வந்து பாருங்க. அப்படி முன்னுக்கு வந்து பாருங்க. எங்கே பாருங்க கம்மியா யூசிடியர். நீ அங்கே பாருங்க. உங்கள் பேர் பத்மேஷ். உங்கள் பேர் மகேஷ். அப்போ வந்து குரு வந்து நம்ம கடவுளை பார்க்க முடியுமா? நம்ம கடவுளை பார்க்க முடியாது. அதனால தான் கடவுள் பிரதிநிதியாக குருவை நம்ம பார்க்கணும், ஓகேவா? நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நல்லது நடக்கணும், நீ நல்லது நினைக்கணும், நீ நல்லது செய்யணும்னா சொல்கிற பேச்சை கேட்கணும், ஓகேவா? சொல்கிற பேச்சை கேட்கணும். சொல்கிற பேச்சை கேட்டால் தான் குரு சொல்கிறது நடக்கும். இப்போ ஸ்கூலுக்கு கூட அப்படி தான், சொல்கிற பேச்சை கேட்டால் தான் நீங்கள் படிக்க முடியும். இன்றைக்கி மெட்ஸு சப்ஜெக்டு நீங்கள் வந்து பிஎம்மோடைய புக்கு தூக்கிட்டு வந்தால் படிக்க முடியுமா? குரு ஒன்று சொல்கிறாங்க, நம்ம ஒன்று சொன்னால் கேட்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் குரு சொல்கிற பேச்சை கேட்கணும். உதாரணம், ஒரு கதை. ராமானுஜ ஆச்சாரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சிகப்பு கலர் புடவை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?
ராமானுஜ ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் போட்டுப்பாங்க, நாம் போட்டுப்பாங்க பார்த்தீங்களா? இந்த படம்லாம் பார்த்துருக்கீங்களா? சினிமா பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீரங்கம் தெரியுமா? தெரியாது. இது எஸ்கே ஓ தமிழ் ஸ்கூலா? தமிழ் ஸ்கூலா? தமிழ் ஸ்கூல் ஸ்ரீரங்கம் தெரியல. ரங்கநாத கோயில் தெரியுமா? பெருமாள் ஏழுகுண்டல வாடா கோவிந்தா வெங்கடராமனா. அவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க டிவோட்டிலாம் போட்டு நாம போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும், எல்லாருக்கும் பெருமாள் யாரும் புரிய வைக்கணும். அப்போ அவங்க வழிபடுறாங்களே, அவங்களுடைய குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி குரு வந்து போய் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார். அப்போ ராமானுஜ ஆச்சாரியார் வந்து அந்த காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பூமியில் தோன்றினார். ஓகேவா? அப்போ ராமானுஜ ஆச்சாரியர் என்ன பண்ணார்? அவருக்கு பல ஆயிரம் சிஷியர்கள். எத்தனை சிஷியர்கள்? பல ஆயிரம் சிஷியர்கள். நான் கதை பேசி திருப்பி கேட்பேன், சொல்லணும். வினோதினி எங்கே மறைஞ்சாலும் நான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணுவேன். அம்மா பின்னால் மறைஞ்சிடலாம், என்கிட்ட அது நடக்காது. ஓகேவா? இவனே உங்கள் பேர் என்ன இருக்கும்? ஆகாஷா? எல்லாம் பிரதரா? ஓகே. அப்போ ராமானுஜருக்கு பல ஆயிரம் சீடர்கள். அவர் என்ன பண்ணார்? அதில் நிறைய பேருக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. ஏன்னா குரு வந்து சிஷியர்கள் கட்டளை கொடுப்பார். அதில் ஒரு பக்தர் வந்து யாருன்னா அனந்த ஆச்சாரியார். ஆனந்த ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மனைவி இருக்குது. அந்த மனைவி வந்து ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. அவருக்கு என்ன அப்போ அந்த டைமில் வந்து ராமானுஜர் எங்கே இருக்காருன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார். ஸ்ரீரங்கம் வந்து எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் கீழே கடைச்சிக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்க? நிறைய பேர் போயிருக்கீங்க. ஓகே. ரங்கநாத பார்த்துருப்பீங்களா? அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியர் மிகப்பெரிய மடாதிபதியாக இருந்துச்சு. அங்கே தான் வந்து அவரோட மெயின் சென்டர் அதுதான். அப்போ அங்கே அவர் இருந்து என்ன பண்ணுறாரு? எல்லாரும் கட்டளை கொடுக்காரு. அப்போ அனந்த ஆழ்வார்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அனந்த ஆழ்வாருக்கு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து அந்த திருமலையானுக்கு போயிட்டு, திருமலைனா வந்து எங்க? இங்கே என்னது ஆந்திரா, என்னது வெங்கடாச்சலபதி டெம்பிள். ஓகேவா? அப்போ அங்கே வந்து திருப்பதிக்கு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு திருப்பதி திரும்ப போயிருக்கீங்களா? இந்தியா போயிருக்கீங்களா? திருப்பதி பார்த்துருக்கீங்களா? பெருமாள் வெங்கடாச்சலபதி. அதான் வந்து ஆந்திராவில் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு ஒரு சேவை செய்யுங்க. என்ன சேவை? அங்கே வந்து மிகப்பெரிய பூந்தோட்டத்தை அமைச்சு பூக்கள்லாம் நட்டு அந்த பூக்கெல்லாம் பகவானுக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். அன்னாடி நிறையா பூ தேவைப்படுது. அதுதான் உங்களுடைய சேவை. என்ன பண்ணுறாரு? குரு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறாரு. இங்கேருந்து ட்ரெயின்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். அவரே அவங்க மனைவி 2 பேர் தான். மனைவி வந்து ஃபுல் கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அவர் அங்கே போயிட்டோன்னா பார்த்தா அந்த அங்கே பார்த்து ஒரு டிவோட்டி வராரு. அப்போ அவர் தகவல் சொன்ன பிறகு அவர் வந்து இங்கே ஆச்சாரியர் உங்களுக்கு இங்கே தான் தங்க சொன்னார். நீங்கள் கார்டன் செய்ய வேண்டிய இடம் வந்து பாருங்கள், இந்த காடு இருக்கும்போது இந்த காட்டை அழிச்சு தான் ரொம்ப பெருசாக உள்ள காடாக இருக்குது. இந்த காட்டை அழிச்சு தான் நீங்கள் இங்கே தான் வந்து மண்ணெல்லாம் வெட்டி இங்கே தான் நீங்கள் வந்து பூந்தோட்டத்தை அமைக்கணும். பார்த்தா ஃபுல்லாக காடாக இருக்குது. என்ன பண்ணுறாரு? சரி குரு சொல்லிட்டு இவர் அன்னாடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சேவை செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? அவங்க மனைவியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ இது ரொம்ப நாள் நடந்துருக்கு. அந்த மண்ணெல்லாம் வெட்டி தூக்கி போடணும். அப்போ என்ன பண்ணுறாரு? ஒரு பையன் அந்த ஏரியாவில் வந்து எப்போதும் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பார். அப்போ சைக்கிளில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பையன் எப்போதும் என்ன பார்க்குறாருன்னா, இவங்க ரொம்ப நேரம் கஷ்டப்படுறாங்க. கட்டலையா? யார்? அவர் பேர் என்னது? அனந்த ஆழ்வார். சொல்லு. அவங்களுக்கு எத்தனை மனைவி? ஒரு மனைவி. மனைவி என்ன வந்தாங்க? கர்ப்பமாக இருந்தாலும் கர்ப்பம் இல்லையா? கதை நீ ஃபோக்கஸ் பண்ணணும். இதான் நான் கேள்வி கேட்பேன். ஓகேவா? நீங்கள் பரவாயில்ல. ஓகேவா? ரிலாக்ஸ் பண்ணுங்க. அப்போ அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க? இந்தமாரி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஆனால் மண்ணை தூக்கி கொண்டு போய் கொட்டுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த ஏரியாவில் அந்த பையன் இருக்கு. அந்த பையன் என்ன பண்ணுறா? சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலாமே. ஓகேவா? அப்போ அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஆகாஷா நீ எப்படி என்னது? மகேஷ் மாரி இருக்கும். அப்போ அந்த சைக்கிள் வந்து நான் பெரியவரே நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? நீ எனக்கு ஒன்றும் செய்ய வேணாம், நீ போடா தம்பி, நான் ஒன்று இது என் குரு கொடுத்த கட்டல நான் பண்ணிக்கிறேன். இவருக்கு வந்து மனசு கேட்கல. அவங்க மனைவி வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. இந்த வெயிலில் வந்து இந்த ஆள் வந்து அவன் மண்ணு தூக்கிட்டு போக சொல்கிறாரு. திருப்பி போய் கேட்குறாரு, இந்தமாரி ஆச்சாரியரே தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து சேவை கொடுக்கணும். மதி விட்டுருங்க தண்டசி மதிஜி விட்டுருங்க அவங்க பூக்கள் விட்டுருங்க, கொஞ்சம் நேரம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கலாம். அப்போ என்ன பண்ணுறாரு? இவர் வந்து சேவை வந்து கேட்குறாரு. இவர் சேவை கொடுக்க மாட்டுறாரு. நீ போகிற தம்பி, நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ வந்து ஒன்றும் பண்ண வேணாம், இது எங்கள் ஆச்சாரியோட கட்டளை நாங்கள் செய்கிறோன்னு. இவர் வந்து விட மாட்டார். எனக்கு நீ கட்டளை கொடுக்கணும், நீ போயிருப்பா, எனக்கு டென்ஷன் ஆக்குறேன்னு சொல்லிட்டாரு.
அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் நேராக வந்து கிளம்பி, அந்த பையன் வந்து கிளம்பி போயிட்டான். அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து நடந்து போயிட்டு அங்கே ஒரு வளவு எடுத்து அங்கே போய் தான் மண்ணு கொட்டணும். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பையன் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க மனைவி வந்து நடந்து போயிட்டு மண்ணை கொட்டிட்டு திரும்பி வரணும். ஆனால் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா அவங்க மனைவி போகிறாங்க, உடனே திரும்பி வந்துடுறாங்க. மனைவி போகிறாங்க, உடனே திரும்பி மாட்டாங்க. மண்ணை ஒழிச்சிட்டுமா நீ கொட்டிட்டு, அப்படியே ஒரே சந்தேகம். போய் நடந்து போய் பார்க்குறாரு, அந்த பையன் அங்கே நின்றுக்கிட்டு மண்ணை வாங்கி இவன் போய் கொட்டுறான். அப்போ இவன் பார்த்தா என்ன டென்ஷன் ஆகிட்டாரு. தம்பி நீ போயிரு, நான் முதல்ல சொல்லிட்டேன், டிஸ்டர்ப் பண்ணுறாத, இப்போயே சொல்லிட்டாரு. அந்த பையன் கேட்டானா, கேட்கல. அவன் என்ன பண்ணா, இல்லை எனக்கு ஏதாச்சும் சேவை. ஹரே கிருஷ்ணா. அவன் பேர் என்ன பத்தியே, குஷாலி. ஓகே, கொஞ்ச நேரம் குஷாலி அமைதியா இருங்க, ஓகேவா? கோச்சிட்டு வெளியே போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஓகேவா? கதை கேட்கலாம். அப்போ கொஞ்ச நேரம் என்ன ஆச்சு, அந்த பையன் வந்து ரொம்ப நேரம் இது டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தனால அந்த பையனை வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ போயிடா தம்பி, நான் அடிச்சுடுவேன், நான் டென்ஷன் ஆக்குறேன்னு. இவர் கேட்கவே இல்லை. என்ன பண்ணிட்ட, கையில் இருந்த அந்த மம்டி இருக்குல்ல, மம்டி எடுத்து ஒரே அடி. மூஞ்சில் அடிச்சோன்னா மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம். அப்போ என்ன பண்ணுற, அந்த பையன் வந்து அப்படியே எடுத்து விட்றான். அவங்க மனைவி, ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. இப்போ இவருக்கு வந்து மனசு கேட்கலாம இவரும் ஓடுறாரு. அதான் அந்த பையன் நேராக வந்து அப்படியே ஓடி டெம்பிளுக்குள்ளே போயிட்டு அப்படியே வந்து காணாம போயிட்டான், ஸ்ரீரங்கத்துக்குள்ளே, சரி திருப்பதிக்குள்ளே. அப்போ வந்தது வந்து யாருன்னா, அங்கே பெருமாளுடைய முகத்தில் அங்கேயும் ரத்தம் ஊற்றுது. பெருமாள் முகத்தில் ரத்தம் ஊற்றுது. அங்கே பார்த்தா அடி வந்து எங்கன்னா, இந்த தாடை இருக்குல்ல, இந்த தாடை அவங்க ஒட்டஞ்சி அந்த கீழே இறங்கிருச்சு. ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிட்டே இருக்கு. அங்கே பார்த்தா பெருமாள் ரத்தம் ஊற்றுது. அந்த பையன் காணாம போயிட்டான். அப்போ ஆனந்த ஆழ்வாருக்கு என்ன ஆச்சு, அப்போ தான் புரிய வந்துச்சு. என்னது வந்தது வந்து யாரு, மகேஷ், பெருமாள் வந்தது வந்து பெருமாள். அப்போ பெருமாளை போய் அடிச்சுட்டுமே, பெருமாள் சின்ன பையமே வந்து காட்சி கொடுத்துருக்காரு, நம்ம வந்து சேவை எடுத்துக்கலையே சொல்லி பார்க்குறாரு. ரத்தம் நிற்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, பூஜையெல்லாம் கூப்பிட்றாங்க. பார்த்தா ரத்தம் நிற்காம ஓடிடு, 6 பேர் ஓடுது. அப்போ என்ன பண்ணாங்க, பச்சை கற்பூரம், இது வெள்ளை கலராக இருக்கும், ஓகேவா? அதை எடுத்து இங்கே வைக்கணும். அது வந்து ஆனந்தாழ்வார் அவர் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு, அவர் வந்து அவர் உணர்ந்த பிறகு அவர் கையால் எடுத்து போயிட்டு அந்த பச்சை கற்பூரம் பெருமாள் கீழே, பெருமாள் ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா, கீழே வெள்ளையாக இருக்குமா? அது ஏன் வெள்ளையாக இருக்கு, அதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய கதை. இந்த கதை போய் வீட்டில் யாருக்கு அம்மா இருக்காங்களா, அப்பா போய் சொல்லணும், ஓகேவா? நீ சொல்லணும் போயிட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் ஃபோட்டோக்கு கீழே வந்து வெள்ளை கலராக இருக்கும். அதுக்கு காரணம் ஆனந்தாழ்வாரை அடித்த அடி. இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனாலும் பெருமாளை அந்த மம்டியால் அடித்ததை, அந்த மம்டியை ஒன்று வந்து அந்த டெம்பிள் மேலே இங்கே போகிற வாசப்பட்டு மேலே வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. அந்த மம்டி ஒன்று அங்கே இருக்குது. அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஒரு குருவோடைய கட்டளையை எந்த அளவுக்கு நம்ம வந்து சின்சியராக கவனமாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது சீரியஸாக நம்ம செஞ்சுவேனால், கடவுளே இந்த பூமிக்கு இறங்கி வந்து கடவுளே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவார், ஓகேவா? இது கலியுகம் அப்படி கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு பகவான் வந்தார். இப்பயும் நீங்கள் வந்து குரு சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து நல்லதை செஞ்சீங்கன்னா, கண்டிப்பாக வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார், பகவான் நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவார், ஓகேவா? குரு சொல்கிறத கேட்கணும், ஓகேவா? கண்டிப்பாக இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, குருவோடைய பேச்சை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து சிறந்த சிஷ்யர், ஓகேவா? எல்லாரும் வந்து நல்ல சிஷ்யராக இருக்கணும்னா, நல்ல குரு வேணும்னா நல்ல சிஷ்யரை நம்ம வந்து வரணும், ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் நிறைய சண்டை வரும். என்ன சண்டை வரும்னா, அம்மா பற்றி பேசிட்டா, அப்பா பற்றி பேசிட்டா சண்டை வரும், கரெக்டாக இல்லையா? எங்கள் அப்பா பற்றி பேசிட்டோம், எங்கள் அம்மா பற்றி பேசிட்டாங்க. ஆனால் வீட்டில் அம்மா சொல்லுவா, இல்லை அப்பா சொல்லுவார், ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவாடான்னு. அப்பா இது செய்யுதா, அப்பா அது பண்ணுடா, நாளைக்கு பார்த்துக்கிறேன். அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்கும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு அம்மா சொல்கிற அப்பா சொல்கிற பட்ச கேட்கணும். புரியுதா வினோதினி, குஷாலி? அப்பா அம்மா பிடிக்கும் அப்பா பிடிக்குன்னா சொல்கிற பேச்சு கேட்கணும். அதே போல் குரு பிடிக்கும், குருக்கு நல்லா ஆர்த்தி பண்ணணும், குருக்கு மாலை போடணும், குருக்கு போட, அது ரெண்டாவது. முதல் விஷயம் வந்து என்னது, குரு சொல்கிறத கேட்கணும். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய மாலை. மாலை கட்டி போகிறது, ஆர்த்தி பண்ணுறது, இது வந்து ரெண்டாவது. அது நம்மளுக்கு அது வந்து மரியாதை நிமித்தமாக செய்கிறது. ஆனால் முதல் விஷயம் வந்து என்னது, அவர் என்ன குரு என்ன சொல்லுவாங்க அதை கேட்கறது. நல்லதை பண்ணு, கெட்டதை பேசாத, சொல்கிற பேச்சை கேளு. அது 6 வகை அழுக்குகள் இருக்குது நம்ம மனசில். காம, குரோத, லோப, மோகம், மத, மாச்சரியம். காமனா வந்து என்னது, தேவையில்லாத ஆசைகள், ஓகேவா?
குரோதனா வந்து என்னது? கோபம், அதிகமான கோபம். மகேஷ் அதிகமாக கோபம் வருமா? கோபம் வருதா? இல்லை இல்லை, நேர்மையாக இருக்கிறேன். கோபத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கொண்டு பண்ணுவீங்களா? கோபம் வந்துடுமா? தலைவர் நீங்கள் கோபம் ரொம்ப வருமா? எப்படி எப்படி ஆச்சு? கோவப்பட்டீங்களா? கோபத்தை குறைக்கணும். ஓகேவா? கோபம் நம்மளோட எதிரி. ஓகேவா? ரெண்டாவது காம குரோத லோப. லோபனா வந்து என்னது? அதிகமான பேராசை. அதிகமாக பேராசை. ஃபுட்பால் விளையாடுறீங்களா நீங்கள்? வந்து விளையாடுறீங்களா? இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகிறதுக்கு ஒரு சப்பாத்தி இருக்குது, நல்ல சப்பாத்தி இருக்குது, அது இருந்தும் ஒன்று ஒன்று கேட்குறது. சரி, அது போக இங்கே பார்த்தா அந்த சப்பாத்தி வேணும், இந்த பார்த்தா இதுவும் வேணும். அதிகமாக ஆசைப்படுறது பேராசை. அதுவும் ஒரு அழுக்கு. காம குரோத லோப. நாலாவது மாட்சரி. காம குரோத லோப மோக. மோகனம் வந்து என்னது? பற்றுதல். எல்லாமே என்னோட, எல்லாமே என்னோட, எல்லாமே என்னோட, நான் யாரும் தரமாட்டேன், யாரும் தரமாட்டேன். பற்றுதல் எல்லாம் எல்லாமே. அது காண போச்சுன்னா வந்துட்டுல அழுக, அப்புறம் கோபம். யார் எடுத்துட்டா, என்ன பண்ணிட்டான்னு. அதிகம் பற்றுதல் வைக்கக்கூடாது. ஓகேவா? கனல் பேசல இருந்து பக்கத்தில் கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்தீங்களா? வெரி குட். காம குரோத லோப மோக. அஞ்சாவது அழுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மதனா வந்து என்ன ஆகுதுன்னா அகங்காரம். அகங்காரம். நான் இல்லைன்னா நடந்துடுமா? நான் இல்லைன்னா பண்ணிடுவியா? நான் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சிட முடியுமா? நான் தான் இங்கே எல்லாம், நான் தான் கெத்து. அது உள்ளுக்குள்ள வரும், அகங்காரம் வரும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஏன் வேணும் அது கரெக்டாக இல்லை வேணும் தெரியும். நம்ம மனசில் வந்து நம்ம தான் ஹீரோ, நம்மளை அடிச்சுக்கினே ஆள் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் ரன்னிங் ஓடுவீங்களா? என்ன ரன் ஓடுவீங்க? 100ஆ? ஒன்றாவதா? பாருங்க, நான் என்ன எத்தனை ரவுண்ட் ஓடுங்கடா, நான் ஒன்றாவது சொல்லிட்டாரு. ஓகே, அந்த ஒன்றாவது தக்க வச்சுன்னு என்ன பண்ணணும்? அகங்காரம் வரக்கூடாது. தோல்வி கண்டாலும் தூங்கக்கூடாது, வெற்றி வந்தாலும் தலையில் ஏற்றிக்கூடாது. அதுதான் அகங்காரம். அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? நம்மளை அடிக்கிறதுக்கு ஒன்றாவது வந்துடுவாங்க. அதனால் எனக்கே ஜெயிச்சுட்டுமா? ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ், அவ்வளோதான். இதுதான் கடைசி கிடையாது. உண்மையா இல்லையா? திருப்பியும் லைஃப் ஒன்றும் இருக்குது. அப்போ அகங்காரம் வரக்கூடாது. அது அஞ்சாவது. ஆறாவது வந்து என்னது? குஷாலியா? குஷாலி கொஞ்ச நேரம், இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஓகேவா? அப்புறம் ஓகேவா? வெரி குட். கை தூக்குங்க. ஆறாவது வந்து என்னது? மாட்சரிய. மாட்சரியனா வந்து என்னது? பொறாமை. பொறாமை வந்து ஆறாவது எதிரி. நம்மளுக்கு மீறி ஒருத்தர் நல்லது அங்கே பண்ணிட்டாங்க, நம்மளை மீறி ஒருத்தர் கொண்டு வந்து அழகா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்க, நல்லா பாடிட்டாங்க, நல்லா ஆடிட்டாங்க, நல்லா ஓடிட்டாங்க. நம்மளுக்கு வயிற்றுல ஒரு கபகபன்னு நெருப்பு வரும் பார்த்தீங்களா? மகேஷ் வருதா என்ன வரலையா? அது உள்ளுக்குள்ள இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும். அது வந்து நம்ம குறைக்கணும். கொஞ்சம் புறம் வரக்கூடாது. யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டணும். உங்கள் எதிரியே நல்லது செஞ்சாலும் நீங்கள் பாராட்டணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். எல்லாருக்கும் எல்லா வகையிலும் திறமை இருக்குது. ஓகேவா? பொறாமை வரக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ஒருத்தர் நல்லா படிக்கல, அவனுக்கு ஓடத்தில் அவன் குண்டா இருக்குன்னு நினைக்கலாம். திடீர்னு பார்த்தா அவன் வந்து ஏதாச்சும் வெயிட் தூக்க முடியும், அவரால் வந்து ஏதாச்சும் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஒரு திறமை இருக்கும். திறமை இல்லாமல் இங்கே யாருமே கிடையாது. அதனால் பொறாமை வரக்கூடாது. ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்களா, உங்களால் பாராட்ட முடியலாலும் பரவாயில்ல, குறை கண்டுபிடிக்காமல் இருக்கணும். ஓகேவா? புரியுதா? அதனால குரு சொல்கிறத பேச்சு கேட்கணும். குரு சொன்னால் இந்த 6 அழுக்கும் சொல்கிற பேச்சு கேட்கணும் வச்சுக்கோங்க. இந்த 6 அழுக்கும் மனசுலேருந்து வெளியாயிரும். காம, எல்லாம் சொல்லுங்க, காம, குரோத, லோப, மோக, மத, மாட்சரிய. இந்த 6 அழுக்கும் நம்ம குட்டிலேருந்து எல்லாத்தையும் வெளியாயிரும். இந்த கருணையை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா குருவால் மட்டும்தான் முடியும். ஓகே? ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்விகளை தான் கேட்கலாம், 5 நிமிஷம். ஏதோ சந்தேகங்கள் தான் கேட்கலாம். ஐயா, அது கேள்விகள் இருக்கா? ஐயா உங்களுக்கு யா கேள்வி இல்லையா? அம்மா உங்களுக்குமா கேள்விகள் இருக்காம்மா? கேளுங்க. இருக்காம்மா? எதுவும் மனசுல இருந்தால் சொல்லலாம். நீங்கம்மா கேள்விகள் இருக்கா? ரொம்ப நன்றிம்மா. இது சும்மா கொஞ்சம் தான். அடுத்தடுத்து எதாச்சும் வாய்ப்பு தான் சொல்லுங்க. இந்த ராமாயணம் பற்றி பேசுறது, மகாபாரதம், வேறு எந்த கதைகள், நிறைய கதைகள் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நம்ம வருவோம். ஓகேவா? அம்மா சிகப்பு கலர் படமாம்மா உங்களுக்கு கேள்வி இருக்கா?
இல்லையா? அம்மா உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஓகே, அப்புறம் ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வாய்ப்பு இருந்தால் நம்ம சந்திப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. இந்த சொசைட்டிக்கு நல்லபடியாக வரணும், நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், எல்லோரும் நல்லதாக சொல்லி ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி எல்லாரும் வந்து உறக்கமாக சொல்லுங்கள். ஓகேவா? நல்லா அமைச்சிங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓகேவா? இதுதான் சொல்ல போகிறீங்க. நல்லா உற்சாகமாக. விஷாலி ஓகேவா? விஷாலி கிளாஸ் முடிஞ்சு ஒரு ஆளுக்கு. ஓகேவா? இதோட கிளாஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஓகே, கை தூக்குங்க. கை தூக்கு தெரியுமா? ஓகே, எல்லாரும் சொல்லலாம். ஓகே, 1 2 3. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஒரே வாட்டி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஒரே வாட்டி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் குரு பூர்ணிமா திதி கி. தேங்க் யூ ஸோ மச். வாங்க ஒரு சின்ன என்ன சொன்னீங்க? அப்படி எல்லாம் ஓகே முடிச்சு சொல்லிடுங்க. ஓகேவா? அப்படி முடிச்சுங்க. ஓகே நீங்கள் செய்யுங்க.